என்ன இப்படி கேக்குற? நீ கேர்ள்மா. நான் பேண்ட் சட்டை போட்டுக்கேன். அப்பா பாய் தானே. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? அங்க பாரு, பாய்னா மீசா தாடிலாம் இருக்குல்ல, ஆனா பாரு உனக்கு இல்ல, நீ கேர்ள். கேர்ளா? அப்ப ஏன் டெனக்ஸ் மீசல்ல? ஒரே அசிங்கமாய் போச்சு குமார். பாப்பா அது ஒரு நிமிஷம் புடிப்பா. இது யாருக்கு? வந்து சொல்ற வச்சிருப்பா. டேய் இருடா. போயிட்டானா? சரி, பசிக்கு போண்டாவாது சாப்பிடுவோம். பாடா எல்லா வேலையும் முடிஞ்சு. பா போண்டா என்ன பாரு ரெண்டு போண்டாவை காணோம். நான் தான்டா பசிக்குதுன்னு சொல்லி 2 போண்டா சாப்பிட்டேன். அம்மா எலி பிடிக்காதுக்குள்ள எலி மருந்து வச்சிருந்தாங்கப்பா. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? இன்னைக்கு சரியான வேலை, செம்ம டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடுத்தாதான் நல்லா இருக்கும். ஷப்பா 7 மணிக்கு அப்படி ஐயோ போச்சே. அது உண்மையா? பாட்டில் கேப்ப விரல்ல வச்சு ஸ்பின் பண்ணி விடுறாங்க, சுத்திக்கிட்டே லாங்கா போதா. ட்ரை பண்ணிடுவோமா? இதை நிறைய பாட்டில் கேப்ல வந்து ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம்லாம் ட்ரை பண்றப்போ வரவே இல்லை. நிறைய ட்ரைக்கு அப்புறம் இதோட நேக் வந்து கண்டுபிடிச்சேன். 3 விரல்ல ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். ஆள்காட்டி விரலையும் நடுவரலையும் எல்போவை மடக்கி அதுக்கப்புறம் ஃபிளிக் பண்றப்போ லாங்கா போகுது. இந்த ட்ரிக் வந்து சக்சஸ். மா எதுக்குமா கூப்பிட்ட? பிரணேஷ் குக்கரை அடுப்புல வச்சிருக்க, கரெக்டா 2 விசில் வந்ததா ஆஃப் பண்ணிரு. ஓகேமா. குட். இது எப்ப விசில் அடிக்கிறது, நம்ம எப்ப போறது? மா 2 விசில் அடிச்சிருச்சு. பாஃபன்ட்டு நம்ம போக வேண்டியதான். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஏடா ஹாலுக்கு பாதி வெட்டி இல்லாமா? அவ்வளவு வேணா கம்மி பண்ணுப்பா. இவ்வளோ? இன்னும் கம்மி பண்ணுப்பா. இவ்வளோ? இன்னும் கம்மி பண்ணுப்பா. இப்ப வெட்டுப்பா. என்ன உனக்கு என்னடா இது? இது போதுமா? எனக்கு இது போதும், நீ வேணா சாப்பிடுப்பா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஏமா ஒரு நல்ல செல்ஃபி ஸ்டிக் வாங்கினா ஈஸியா வீடியோ எடுக்கலாம்ல. எங்கடா உங்க அப்பா வாங்கி தர போறாரு? வீடியோ எடுக்க செல்ஃபி ஸ்டிக் அவசியம் இல்ல. ஒரு சாக்ஸ், ஒரு குச்சி இல்லனா மாப் இருந்தா போதும். அதுக்கு தான் சூப்பர் ட்ரிக் சீரிஸோட 3வது வீடியோ. அப்படியே லைக் பண்ணிருங்க, வாங்க ட்ரிக் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு உங்க மொபைலோட பவுச்சை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. நம்ம காலில் யூஸ் பண்ற சாக்ஸை வந்து பவுச்சை மட்டும் நம்ம தலைகீழ அந்த சாக்ஸ்குள்ள வந்து போட்டுறணும். இப்போ சாக்ஸோட சேர்த்து மொபைலை அந்த பவுச்சோட கிளிப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா நினைக்கும். அதுக்கப்புறம் குச்சோ மாஃபோ எடுத்து பேக் சைடு வழியா இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இப்போ சூப்பரான செல்ஃபி ஸ்டிக் வந்து ரெடி. ஸோ இதை வந்து நீங்க செவுத்துல சாய்ச்சி வச்சோ நீங்க போர்ட்ரைட்ல வீடியோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில செல்ஃபி ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. வாடா மோனே அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போ, நல்லா இருக்கு. அப்படியே ஒரு ஸ்லைஸ் பாட்டில் தாங்கண்ணா. ஸ்லைஸா? இந்தாப்பா 40 ரூபா கூட. இன்னும் 50 ரூபாயா இருக்கு. இந்தா மீதி 10 ரூபா. நான் அப்படியே ஒரு 20 ரூபா லவ்வோ பாட்டில் கொடுங்கண்ணா. லவ்வோ தானே? இந்தாப்பா. நாங்க காசு பிடிங்க. நாங்கண்ணா காசு பிடிங்க. வரட்டானே? என்னடா 10 ரூபா தர, மீதி? இந்த ஜூஸ் எவ்வளோ? 40 ரூபா. அப்ப இந்த ஜூஸ் 20 ரூபா. ரெண்டையும் சேர்த்தா 60 ரூபா. உங்க கையில இப்ப எவ்வளவு இருக்கு? 10, 50, 60 ரூபா. அப்ப 60 ரூபா சரியா போச்சுல்ல. வரட்டானே? அட படுபாவி பையவுல. அது உண்மையா? ஒயிட் பேப்பர்ல லைனை வரையறாங்க, காரை வைக்கிறப்போ அது கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. டேய் இத வாங்கி தான்டா டெஸ்ட் பண்ணோம். அப்ப ஆர்டர் கொடுப்பா. ஓகே, ப்ராடக்ட் வந்துருச்சு. அப்ப பிரிச்சிரலாம்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ்ல காரு, ரிமோட், சி டைப் கேபிள், அதுக்கப்புறம் பால் கொடுத்துருக்காங்க எல்லோ கலர்ல. இதுல ஃபர்ஸ்ட் மோடு ரிமோட் கண்ட்ரோல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பின் ஆகுது, நல்லா ஸ்பீடாவே மூவ் ஆகுது. பிரணேஷும் இதை வந்து ட்ரை பண்ணா. ரெண்டாவது வந்து எஸ்கேப் மோடு. காரை வந்து நீங்க பிடிக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சென்சார் இருக்கனால கார் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கும். மூணாவது ஃபாலோ மோடு. இது பிரைட் சன்லைட்ல இல்லாம இண்டோர்ல வச்சு யூஸ் பண்றப்ப ஃப்ரண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ கையை வச்சு மூவ் பண்றப்ப அந்த கார் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணும். இதே மோடு தான் பாலுக்கும். அடுத்து வந்து ட்ராக் மோடு. யூசர் மேனுவல் பின்னாடி ட்ராக் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கீழே வச்சுட்டு காரை ஆன் பண்ணி அந்த ட்ராக்ல வச்சோம் அப்படின்னா அந்த ட்ராக்கை விட்டு விலகாமையே அந்த ட்ராக்கை சுத்தி சுத்தி வருது. இதே தான் அந்த மார்க்கர் வரைஞ்சாலும் சொன்னாங்க. ஆனா ஒரு ட்ராக் வந்து இவங்க கொடுத்த ட்ராக்ல அந்த லைனை கரெக்டா அந்த கார் வந்து ஃபாலோ பண்ணி போகுது. இதுவே நான் மார்க்கர்ல வரைஞ்ச ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. என்ன ரீசன்னே தெரியல. ஆனா எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா டாக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பா நீ மேஜிக் பண்ணுவில்ல? ஆமா. அப்ப இந்த காயினை மறை வச்சு காட்டுப்பா. எங்க கூட வாட்ச். நீ கொடுத்த காயின் இங்க இருக்கா? இப்ப பாரு.
அப்பா சொல்லித்தாப்பா. இதுக்கு எலாஸ்டிக் ரீல் வந்து வேணும். இதுக்கு மேக்னெட் வந்து ஒட்டி இருக்கும். இதுல காயின் அப்படியே ஃப்ரண்ட்ல எடுத்து வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா கையை பின்னாடி திருக்கிறப்ப அந்த நரம்பு போறது உங்களுக்கு தெரியும். 2 விரல் விரிச்சிங்க அப்படின்னா அந்த காயின் மேக்னெட் மூலியமா திரும்ப அந்த ரீல்லயே போய் ஒட்டிக்கும். இந்த ப்ராடக்ட் வேணும்னா டேக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மா என்னம்மா பண்ற? துணி தைச்சிட்டு இருக்கேன்ப்பா. ஏமா கடையில கொடுத்து தைக்கலாம்ல? ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் கடையில கொடுத்தா எவ்வளவு செலவாகும் தெரியுமாப்பா? அதான் நானே தைச்சுக்கிறேன். பா சொல்லுப்பா. என் பர்த்டேக்கு நீ gift வாங்குவல்லப்பா? ஆமா, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, வாங்கிடுவோம். எனக்கு இந்த வாட்டி gift வேணாப்பா. அம்மாக்கு மட்டும் ஒரு சின்ன தையல் மிஷின் வாங்கி தரியாப்பா? தையல் மிஷினா? எதுக்குப்பா? அம்மா ட்ரெஸ் எல்லாம் கையில தைச்சிட்டு இருக்காங்கப்பா. அதுக்கு தையல் மிஷின் வாங்கி தந்தா அம்மாக்கு யூஸ் ஆகும்ல. என்னடா கத்துற? சீக்கிரம் இங்க வாமா. சீக்கிரம் வந்து இங்க பாருமா. யாரா அது? என்னங்க? ஏய், நிம்மதியா கொஞ்ச நேரம் வெளியே இருக்க முடியுதா? என்ன? சீக்கிரம் வாப்பா. ஏங்க வாங்க. என்னத்த அப்படி பாக்குறீங்க? என்னடா கத்துற? சீக்கிரம் இங்க வாமா. சீக்கிரம் வந்து இங்க பாருமா. யாரா அது? என்னங்க? ஏய், நிம்மதியா கொஞ்ச நேரம் வெளியே இருக்க முடியுதா? என்ன? சீக்கிரம் வாப்பா. ஏங்க வாங்க. என்னத்த அப்படி பாக்குறீங்க?